லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க வலிக்குதாமா? வலிக்குது டாக்டர். அங்கதான் வலிக்குது. சிஸ்டர் ரிப்போர்ட் கொடுங்க. பிரச்சனை ஒண்ணு இல்லையே, நீங்க எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? இல்ல டாக்டர், நடக்கிறதுக்கே இல்ல நிக்கிறதுக்கே சிரமப்படுறாங்க. உள்வலி இருந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் ஃபுல்லா செக் பண்ணுங்க. சார், நான் நல்லா பார்த்துட்டேன். நியூரோ டாக்டரும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. எதுவும் இஷ்யூஸ் தெரியல. நீ பெயின் ஏதாவது இருக்காமா? இருக்கிற மாதிரியும் இருக்கு, ஆனா இல்லாத மாதிரியும் இருக்கு டாக்டர். கரெக்டா சொல்ல தெரியல டாக்டர். பிளட் சர்க்குலேஷன் குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், எதுக்கும் ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாமா? போன் கிராக் எதுவும் இல்லை சார். ஸ்கேன்லாம் தேவையில்லை. டாக்டர், உங்களுக்கு தெரியாது, அதிரா எப்பவுமே அங்க இங்க நடந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க. இப்போ ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கன்னா காரணம் இல்லாம இருக்காது. நம்ம இதை கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ண வேண்டாம். என்னோட திருப்திக்காக ஒரு தடவை ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். ப்ளீஸ் டாக்டர். ஓகே சார், எடுத்துடலாம். நீங்க பில் பே பண்ணிட்டு ஸ்கேன் ரூம் போயிடுங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே டாக்டர். ஓகே. அதிரா, நீ இங்கே இரு, நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். இந்தா பாப்பா அப்படி. எதுக்கு இப்படி பண்றாரு? நம்ம மேல குடங்குடமா பாசத்தை கொட்டுறாரு. இதுக்கு என்ன பண்றது? உண்மைய சொன்னா உங்க அப்பா கோச்சுக்கு வாரோ? சொல்ல வேணால. உண்மைய சொல்லி திட்டு வாங்குறதுக்கு பேசாம காலை உடைச்சுக்கலாமான்னு தோணுது. இவரு நம்ம மேல இதே அக்கறையோட இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். பேசாம காலை உடைச்சுக்கலாமா? ஐயோ, அதுக்கும் பயமா இருக்கு. வேற எந்த ஐடியாவுமே தோண மாட்டேங்குதே. ஸ்கேன் வரைக்கும் போய் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறமா ஐயோ என்ன பண்ணுவாங்க? நல்லா நடக்கிறா, ஆனா நம்ம கிட்ட ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாலே. அதிரா, போலாமா? ஸ்கேன் எடுக்க வாங்க. ஆமாமா, பெரிய டாக்டர் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். ஸ்கேன் எடுத்த கையோட ஒரு ஆபரேஷனை முடிச்சிட்டா எல்லா வலியும் குணமாயிடும்னு சொல்லிட்டார். எலும்பு உடையாம வலி இருக்குன்னா அதுக்கு ஸ்கின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமா. உன் சுண்டு விரலை கட் பண்ணி அத ஸ்கின் growthக்கு யூஸ் பண்ணிப்பாங்களாம். சுண்டு விரலா? எங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எதையாவது மாத்திரை கொடுத்து அனுப்ப சொல்லுங்க, போயிட்டே இருக்கலாம். என்ன இது? ஐயோ, வலிக்குதுங்க, வலிக்குது. ஐயோ, வலி தாங்கலையே. அம்மா, வலிக்குதுங்க. சரி, போதும். இனிமே நடிக்க வேண்டாம். இல்ல, சில சமயத்துல வலிக்கல, ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன்ல. அதான் நான் போதும்னு சொல்லிட்டேன்ல. ஆமா, ஏன் இப்படி பண்ற? அதிரா, அடிப்பட்டதால தான் உன் மேல பாசமா இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்ல 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 இல்ல. இங்க பாரு, ஆமாவா இல்லையா?
இனி அப்படி நினைக்க வேண்டாம். நான் எப்பவுமே இதே மாதிரி தான் இருப்பேன். ஓகேவா? என்ன புரிஞ்சுதா? வீட்டுக்கு போலாமா? உடனே வீட்டுக்கா? வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு போலாம். சுத்தி பார்க்கலாமா? எங்க? குழந்தைய வெளியில அழைச்சிட்டு வந்தா உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது. ஐஸ்கிரீம் கடை அங்க எங்கன்னு கூட்டிட்டு போகணும். இல்லனா பாப்பா கோச்சுக்கும். பாப்பா கோச்சுக்குமா இல்ல நீ கோச்சுப்பியா? ரெண்டு பேரும் தான். ஏய் சிலக்குட்டி, என்ன சார்? என்ன சார் வேணும்? 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. என்ன ஃப்ளேவர் சார்? சாக்லேட் ஃப்ளேவர் கொடுங்க. ஓகே சார். ஓய் குட்டி. தேங்க் யூ. வெல்கம் சார். ஹாய். ஏய் ஆதிரா, கணத்துல எல்லாம் ஐஸ்கிரீம் முட்டி இருக்கு. ஆதிரா, இந்த பக்கம். எந்த பக்கமோ போயிடுச்சா? போகல, இரு நான் தொடச்சு விடுறேன். சரி, சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. ஏன் மெதுவா சாப்பிடுறீங்க? இதுக்கு மேல வேகமா எப்படி சாப்பிடுறது? உங்களுக்கு தெரியாதா? ஐஸ்கிரீம் மட்டும் ஸ்பீடா சாப்பிடணும், அதான் டேஸ்ட். புதுசா இருக்கே இது. நீங்க அடிக்கடி எங்களை வெளியில கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் நிறைய புது விஷயங்களை சொல்லி தருவேன். என்ன ஆதிரா, போதுமா? ஒன் மோர். நீ எதுக்கு ஸ்பீடா சாப்பிட்டேன்னு இப்போதான் புரிஞ்சுது. பரர் சார் சொல்லுங்க சார். இன்னும் 5 ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க. இதே ஃப்ளேவர் ஓகே தானே சார்?
அச்சச்சோ, என்னம்மா என் செல்லத்தை யார் அடிச்சது? ஏன் அலறீங்க? என்னம்மா ஆச்சு? செல்லக்குட்டி, எதுக்கு அலறீங்க? அழக்கூடாது, அம்மா வந்துட்டேன்ல. பசிக்குதா? பால் தர என்ன? சரியா? அழாதீங்க அழாதீங்க. சரி சரி சரி, எறும்பு தான் கடிச்சிச்சா? சரி 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 சரி, சரியா போயிடும் என்ன? அழாத செல்லக்குட்டி, அதான் அம்மா வந்துட்டேன்ல. ஒண்ணு இல்ல, அழாதீங்க. வேலைக்கு வரும்போது குழந்தைய விட்டுட்டு வரணும்னு தெரியாதா? 3 மாசம் பிஞ்சு குழந்தை சார், எப்படி அம்மான்னு விட்டுட்டு வர்றது? யாராவது இருந்தாங்கன்னா பாத்துக்க சொல்லிட்டு வர்றது. நீங்க என்ன கிராமத்துல வயல் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தொட்டில கட்டி விட்டு வேலையை பாக்குறது? இங்க பாருங்க, எனக்கு குழந்தையோட சத்தம் ஒரே தலைவலியா இருக்கு. யாரையாவது வர சொல்லி கொண்டுட்டு போக சொல்லுங்க. என்ன சார் இது வம்பா இருக்கு? தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளை தாயோட தானே இருக்கணும். தனியா எங்கன்னு விடுறது? யார்கிட்ட குடுக்கறது? யார்கிட்ட கொடுக்க போறீங்களோ தெரியாது, ஆனா இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். இதத்தான் நான் ஏற்கனவே அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க தான் பரவாயில்ல, தொட்டில் கட்டி பாத்துக்கிட்டு வீட்டு வேலையை கவனிச்சுக்கோன்னு சொன்னாங்க. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? இது பாருங்க சார், கோடி சம்பளத்தை கொட்டி கொடுத்தாலும் பிள்ளைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. குழந்தையோட தான் வேலை பாப்பேன். இல்லனா சொல்லுங்க, நான் போயிட்டே இருக்கேன். வேலையும் வேணாம், ஒண்ணும் வேணாம். சிச்சோ சிச்சோ, செல்லக்குட்டி அழாதீங்க செல்லக்குட்டி, அம்மா வந்துட்டேன்ல, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி 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 சரி. எவ்வளவு திமிரா பேசுறாங்க பாத்தியா சாரு? ஏய் சாரு, நீயும் டென்ஷன் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி விடு, கடைசியா ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம். குழந்தைய விட்டுட்டு வரதா இருந்தா வரட்டும், இல்லைன்னா வேலையை விட்டே தூக்கிடலாம். உன்னாலலாம் என்னைக்குமே பொம்பளைங்களை புரிஞ்சுக்க முடியாதுடா. அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அகிலா? ஏய் சாரு, என்ன ஆச்சு? என் குழந்தைய பிரிஞ்சு எப்படி தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நீ என்னடானா அந்த பொண்ண குழந்தைகிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்ற? உனக்கு எப்படி அகிலா இப்படி பேச மனசு வருது? ஏய் சாரு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் பிரிக்கணும்லாம் நினைக்கல. அவங்களுக்கு அம்மா இருக்காங்க, அவங்களையும் எனக்கு தெரியும். அதான் அவங்க கிட்ட குழந்தை கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். மற்றபடி இதுல எந்த உள்ளார்த்தமும் இல்லை. நான் சாதாரணமா சொன்னதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே என்னால என் குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது அகிலா. எனக்கு என் குழந்தை வேணும். அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணு. சாரு, இப்படி திடீர்னு கேட்டா என்ன சாரு பண்றது? அங்க என்ன சிச்சுவேஷனே தெரியல. கொஞ்சம் பொறுமையா இரு. நமக்கு சாதகமான சூழ்நிலை வந்ததும் குழந்தைய நான் கூட கொண்டு வந்து சேர்த்துறேன். என்னால அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது அகிலா. என் குழந்தைக்காக என்னோட மனசு எப்படி எல்லாம் துடிக்குது தெரியுமா? குழந்தைய கண்ணுல பார்க்காம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அகிலா. இப்படியே நான் கொஞ்ச நாள் இருந்தா எனக்கு பைத்தியமே புடிச்சிரும். சாரு, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது சாரு. அதே மாதிரி நம்மளோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப நாம பாதி வழியில இருக்கோம். திரும்பி போனாலும் தோத்துருவோம். ஒண்ணு நாம நடந்தே தீரணும். கண்ணை மூடிட்டு நம்பிக்கையோடு போயிட்டே இருப்போம். கண்டிப்பா ஜெயிப்போம் சாரு. சாரு, இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போறேன். அவரு நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏற்கனவே அவருக்கு உன்னோட போட்டோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. சொல்ல முடியாது சாரு, இன்னைக்கே நமக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலும் கொடுப்பாரு. அதனால நம்பிக்கையா இரு, நல்லதே நடக்கும். சரி சாரு, அம்மா கூப்பிட்டாங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? என் குழந்தைய பாக்குறதுக்கு இவனோட தயவு எனக்கு தேவையில்ல. நானே போறேன். என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு யாருனால முடியுதுன்னு நான் பாக்குறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அத்தனையும் சமாளிச்சு என் குழந்தைய நான் கொண்டு வருவேன்.
தேங்க்யூ. என்ன ஒன்றும் இல்லைங்க. என்னன்னு சொல்லு ஆதிரா. அங்க யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அங்க யாரும் இல்லையே. நீ சீக்கிரம் முடி, நான் சாப்பிட்டு வெளியே கிளம்பணும். ம், சரிங்க. இதான் கரெக்டான சமயம். போய் குழந்தையை தூக்கிட வேண்டியதுதான்.